களம். அல்லாஹ்வுடைய தூதரை சுத்தி 9 பேர்கள், தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஷாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், 2 முஹாஜிர்கள், 7 அன்சாரிகள். ரசூலுல்லாஹ் 2 போர்க்கவசம் போட்டிருந்தார்கள் உஹதிலே. ஏனென்றால் அல்லாஹ் அறிவித்து கொடுத்திருந்தான், ஒரு போர்க்கவசம் அணிகிற ரசூலுல்லாஹ் 2 போர்க்கவசம் அணிந்திருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், உஹதில் எல்லோரும் யுத்தத்தில் மிக பிரம்மாண்டமான யுத்தம், கடைசியிலே முஸ்லிம்கள் குழம்பி விட்டார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹ் பக்கத்தில் 9 பேர் மாத்திரமே, வெறும் 9 பேர். பெருமானார் கத்தினார்கள், முஸ்லிம்களே நான் இங்கே வாருங்கள். முஸ்லிம்கள் வருவதற்கு முன்னாடி காஃபிர்கள் வந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு இப்படி நெருக்கம் சகோதரர்களே, அவ்வளவு நெருக்கத்தில் வந்து விட்டார்கள். இறையச்சத்தை பாருங்கள், 9 பேர் கிட்ட வந்து விட்டார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நெஞ்சை கொடுத்தார்கள். போர்க்கவசம் போடப்பட்டிருக்கிறது, என்னை கொல்லுங்கள், எனக்கு குத்தினால் பரவாயில்லை. ரசூலுல்லாஹ் பின்னாடி இப்படி முன்னாடி வந்து விட்டார்கள் எதிரிகள். 7 அன்சாரிகளும் ஒவ்வொருவராக ரசூலுல்லாஹ் முன்னாடி நின்றார்கள். இங்கே அன்சாரிகள் 7 பேர், 2 முஹாஜிர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யாரப்பா முன்னாடி போறது? முஹாஜிர்களும் சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ் நாங்கள். அன்சாரிகளும் சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ் நாங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அன்சாரிகளே நீங்கள் முன்னாடி போய் கொள்ளுங்கள் என்றார்கள். இன்னும் முஸ்லிம்கள் வரவில்லை, இந்த 9 பேர் தான் இருக்கிறார்கள். வரக்கூடிய ஒவ்வொரு ஆளையும் வெட்டுவதற்காக போன அன்சாரிகள் திரும்பி வரவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 7 அன்சாரிகளும் முடிந்து விட்டார்கள். 7 அன்சாரிகளும் ஷஹீதாக்கப்பட்ட 6 பேர் ஷஹீதாக்கப்பட்டார்கள். கடைசி தோழர் ரசூலுல்லாஹ்வுடைய கால் மாட்டிலே விழுந்திருக்கிறார். ஹதீஸ்களில் பார்க்கிறோம், அவருடைய தலை வெட்டப்பட்டு நனைக்கப்பட்டிருக்கிறது ரத்தம். அவருடைய கண்ணம் ரசூலுல்லாஹ்வுடைய தலையணியை தேடுகிறது, ரசூலுல்லாஹ்வுடைய மடியை தேடுகிறது. அவர் அப்படி ரசூலுல்லாஹ் பக்கம் நெருங்கி வருகிறார். அவருடைய உயிர் பிரிகிற வேண்டிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம். அந்த நேரத்தில் பக்கத்தில் 2 தோழர்கள், ரசூலுல்லாஹ் பக்கத்தில் 2 தோழர்கள். ஒன்று ஷாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அடுத்து அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா ரசூலுல்லாஹ் எட்டி பார்க்காதீர்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், யா ரசூலுல்லாஹ் எட்டி பார்க்காதீங்க, என் நெஞ்சு உங்கள் நெஞ்சை பாதுகாக்கட்டும். யா ரசூலுல்லாஹ் என்னுடைய நெஞ்சை நான் முன்னாடி கொடுத்திருக்கிறேன் வருகிற அம்புக்கெல்லாம். அவர் போர்க்கவசம் அணிந்திருந்தார், என்னுடைய நெஞ்சு உங்களுடைய நெஞ்சை பாதுகாக்கட்டும். யா ரசூலுல்லாஹ் நீங்கள் எட்டி பார்க்கப்பட்டால் உங்களுக்கு வேணாம். யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் என்ன பார்த்தார்கள்? அபூ தல்ஹா எரிகிற அம்பு எங்க போய் விழுகிறது, எப்படி விழுகிறது, வரக்கூடியவர்களை எல்லாம் எப்படி அவர் முறியடிக்கிறார் என்று பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கிட்டே வந்து விட்டார்கள். வந்து நேரடியாக ஒரு கல்லை தூக்கி வீசினார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வலது பக்கத்தின் கீழ் பல்லு உடைந்து ரத்தம் போகிறது. எவ்வளவு கிட்ட என்று பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பத்ரிலே அவர்களுக்கு கடுமையான கோபம். அபூ ஜஹல் வந்தான், உத்பா வந்தான், ஷைபா வந்தான், உமையா வந்தான். இந்த 4 பேரும் மக்கத்து பள்ளத்தாக்கின் தலைவர்கள். அந்த 4 பேருக்கு திரும்ப ஊருக்கு போக முடியாமல் போய்விட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த யுத்தத்தில் அவருடைய உயிர்களை எடுத்து விட்டான். இப்பொழுது அவருடைய மகன்மார்கள் வந்திருக்கிறார்கள். இக்ரிமா பின் அபூ ஜஹல் வந்திருக்கிறான், அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா வந்திருக்கிறான், உமையா பின் சஃப்வான் வந்திருக்கிறான், உமையாவுடைய மகன் சஃப்வான் வந்திருக்கிறான். இவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்விடம் பழி வாங்கவே வந்திருக்கிறார்கள். வந்தால் அடித்த கல் ரசூலுல்லாஹ்வுடைய பல்லு உடைந்து விட்டது. அடுத்ததாக ஒரு அடி, ஆணி போர்க்கவசத்தில் ஆணி ரசூலுல்லாஹ்வுக்கு குத்திப்பட்டு விட்டது. அதனால் ரசூலுல்லாஹ்வுக்கு ரத்தம் போகிறது, மூர்ச்சை அடைகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு பக்கத்தில் அவர்கள் வந்து விட்டார்கள். யாரும் ஓடவில்லை. ஓடி வந்தது முதலிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒவ்வொருவராக ரசூலுல்லாஹ்வை பாதுகாப்புக்கு ஓடி வருகிறார்கள். அந்த ஒரு சில வினாடிக்குள் தான் காஃபிர்கள் இந்த இடத்தில் நுழைந்து ரசூலுல்லாஹ்வுடைய உயிரை எடுப்பதற்கு முயற்சித்தார்கள். அந்த நேரத்தில் இவர்கள் 2 பேரும் கடுமையான யுத்தம். அவருடைய உயிரை பற்றி அவர்கள் கொஞ்சமும் நினைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன, ரசூலுல்லாஹ்வை பாதுகாக்க வேண்டும், இது இறையச்சம். அந்த இறையச்சத்துக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? ஷாத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ் உஹது களம் முடிந்துவிடும், புகாரி முஸ்லிம்களில் இந்த ஹதீஸை பார்க்கலாம். யா ரசூலல்லாஹ்
கடுமையான நேரம், நான் உங்களுக்கு பக்கத்தில் நின்று போராடுகிற நேரம், அல்லாஹ் மீது ஆணையாக யார சொல்லலாம், வெள்ளை ஆடை அணிந்த, புகாரியில் இந்த ஹதீஸை பார்க்கலாம், வெள்ளை ஆடை அணிந்த 2 பேர் கடுமையாக போராடினார்கள் யார சொல்லலாம். மின் கபுல் வபாத், இதற்கு முன்னாடி அவர்களை நான் பார்க்கவில்லை யார சொல்லலாம், இதற்கு பின்னாடி நான் தேடி தேடி பார்க்கிறேன், அவர்களை கண்டுபடவே இல்லை யார சொல்லலாம். என்ன அடி அடித்தார்கள் தெரியுமா யார சொல்லலாம். அவர்கள் யார் யார சொல்லலாம், அவர்கள் யார் என்று பார்த்தேன். நானும் அபூ தல்ஹாவும் இந்த சண்டை பிடிக்கிற நேரத்தில் யார சொல்லலாம், உங்களோட வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் நின்று வரக்கூடிய அத்தனை பேருக்கும் சரமாரியாக அடித்தார்கள் யார சொல்லலாம். அப்படி இல்லாவிட்டால் நிலைமையே வேற. வரக்கூடியவர்களுக்கு இவர்களால் தாக்கு பிடிக்க இயலாது. 2 பேர் எப்படி தாக்கு பிடிப்பார்கள்? அந்த 2 பேரும் வெள்ளை அணிந்திருந்தார்கள் யார சொல்லலாம். நான் அவர்களை பார்த்தேன், ஆனால் இப்பொழுது தேடி பார்க்கிற அந்த முகம் இல்லை யார சொல்லலாம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீ பார்த்தியான்னு கேட்டார்கள். ஆமாம் யார சொல்லலாம், அது ஜிப்ரீலும் மீகாயிலும் அல்லாஹ் என் பாதுகாப்புக்கு அனுப்பினான் என்றார்கள். ஸஹீஹுல் புகாரியில் இந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதிரி சம்பவங்கள் அவர்களுக்கு இறையச்சத்தை உண்டாக்கும். ஒவ்வொரு நிலைமையிலும் அவர்கள் அதிசயங்களை கண்டார்கள், அற்புதங்கள் நிகழ்த்தி காட்டப்பட்டது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாக்கப்பட்டது அவர்கள் நேரடியாக கண்டார்கள். இவ்வளவு நெருக்கமாக காஃபிர்கள் வந்து உயிர் இந்த இடத்தில் அவர் உயிர் வாழ்வாரா என்று மிக பிரம்மாண்டமான கொஸ்டின் இருக்கிற நேரத்தில் ஜிப்ரீலையும் மீகாயிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பி அந்த இடத்தில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தான் என்றால் இவையெல்லாம் அவருடைய கல்புக்கு இறையச்சத்தை உண்டாக்கியது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே.